குடும்ப உறவுகளை நம்ம சேர்ந்து நடப்பதன் காரணமாக அல்லாஹ்வுடைய இந்த பூமியுடைய நிர்வாகம் என்ற பகுதியுடைய சுண்ணால நாம முரண்படாம இருந்தவர். அந்த சுண்ணால முரண்படாம நம்ம 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் என்ற அந்த ஃபெமிலியை இணைக்கிற சந்தர்ப்பத்துல அது ஒரு பலமான ஒரு அம்சமாக தான் என்ன செய்யுது மாறுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது போல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி அதுல நிறைய கிடைக்கிறத பார்க்கிறோம். அதே போல என்னன்னு சொன்னால் அதாவது அலாக்கத்து அந்த நெருங்கிய உறவு அப்படி ஏற்படுத்த நம்ம அடுத்த கட்டம் யாரு இரத்த உறவு தேர்றதுனால தூரமான சொந்தங்களும் எங்களுக்கு என்ன செய்யுது இணையக்கூடிய ஒரு அம்சத்தை அதை என்ன செய்கிறது அது ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இரத்த உறவுகள் என்ற பகுதியில் இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்தின இந்த பகுதியும் அதுபோல இஸ்லாமிய அறிஞர்கள் அதனுடைய பயன்கள் என்று சொன்ன இந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல இன்னும் ஒரு சில பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சில தவறுகள் அதை நான் அதை சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். என்றால் அந்த 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 தவறுகள் மிச்சம் அதாவது கவனமாக டீல் பண்ணப்படலைன்னு சொன்னால் அந்த கூட்டு உறவு என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் அவசரமாகவே அழிந்து போகக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல பல குடும்பங்கள் நல்ல கூட்டு குடும்பமா இருப்பாங்க, நல்ல இணைஞ்சிருப்பாங்க, இரத்த உறவுகளோட பலமெல்லாம் இருக்கும். ஆனா பேரம் பேத்தி என்று வந்த பின்னால அதுக்கு இதுகள் கிடைக்காதனால அந்த வழிகாட்டல்கள் கிடைக்காதனால அது என்ன செஞ்சிருது பிரிஞ்சு போற கட்டங்கள் வருது. இப்ப அண்ணன் தம்பின்னு சேர்ந்து நடந்திருப்பாங்க, சகோதரி என்ன சேர்ந்து நடந்திருப்பாங்க, உங்களுக்கு புள்ள வர ஆரம்பிக்கும், புள்ளகளால பிரிய ஆரம்பிப்பாங்க. இவன் அவனத்தை பறிச்சிருப்பேன், சின்ன பிள்ளைங்க 1 வயசு ஆகி பறிச்சுப்பேன் இப்பதான் ஃபுல்லாத்தனை வேலையும் சரி மனைவி இங்க போட்டு விடுறது, நான் அவதானிச்சுட்டு வர நீ வெயிட் பண்ணுன்றது இவர் சரியா. அப்படின்னா அப்ப ஹஸ்பண்ட் சரி ஓகே விலகிதான் ஈரார் அப்படின்றது. எப்படி நடக்கிறது இல்லைன்னு சொன்னா சின்ன பிள்ளைனா சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். இதை வச்சு வரலாற்று பிள்ளை பண்ணாது சரியா என்ற மாதிரி அதை மறைமுகமா சொல்லணும் சரியா. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இது நிறைய பேர் தெரியாம நடக்கிறது.